மன்னிப்பு கேளுன்னு சொல்றேன்ல. என்ன மன்னிச்சிருங்க. எது கேட்கல. என்ன மன்னிச்சிருங்க. முத்தரசு, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இத பெருசுபடுத்தி வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பி நீங்க 2 பேரும் அடிச்சுக்க வேண்டாம். இதோட விட்டுரு முத்தரசு. முத்துமாமா சாப்பிடலையே. இந்த அசிங்கெல்லாம் எனக்கு தேவையா? அப்படியே முத்தரச முன்னால நான் எப்படி கூடி குறுகி போய் நின்ன தெரியுமா? போய் மருதுவ கூட்டிட்டு வா. அம்மா வேண்டாமா. என்ன வேணா? அவனை கூட்டிட்டு வா. நான் அவன்கிட்ட பேசியே தீரணும். அவன் ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருப்பான், நீ ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு திரிவ. உங்களுக்கு மத்தியில நான் மாட்டிக்கிட்டு படாத பாடுபடணுமா? மருது, இது பாருமா, நான் உங்ககிட்ட எதுவும் பேச தயாரா இல்ல. உனக்கு 4 பையன் இல்ல. முத்தரசன் தானே உன் புள்ள. நீ பெத்த புள்ளன்றதே பெரும் பேருதாமா. நான் வெறும் பையன் தானே இப்படி எல்லாம் பண்றீங்க. முத்தரசன் தானே இத்தனை சொத்துக்கெல்லாம் அதிபதி. டேய், என்னடா பேசுற? உன்னை விட அவன் மேல எனக்கு பிரியம் வருமாடா? இப்படி எல்லாம் பேசி ஏன்டா என் மனச புண்படுத்துற? பின்னமா முத்தரசன் என்ன அடிச்சா? அதுக்கு அந்த வேலைக்காரிகிட்ட என்ன மன்னிப்பு கேட்க வச்சிட்டல. நான் அவளை பிச்சைக்காரின்னு முத்தரசங்கிட்டே நேர்ல தைரியமா சொல்ற அளவுக்கு போறேன்னா, முத்தரசையே விஷயத்துல என்ன பண்றான்னு அவனை ஆழம் பார்க்கதாண்டா. ஆனா நீ அதையே திருப்பி பண்ண சரியா வருமா சொல்லு? நீ நடந்துக்கிற விதத்தை வச்சுதான் உன் மேல மரியாதை வரும், தெரிஞ்சுக்கோ. நாம முத்தரசனோட காசுக்காக அலையிற கூட்டம்னு அவங்க அல்பமா நினைச்சிட்டாங்கன்னு வெயி. அதுக்கப்புறம் வெண்ணிலாவ பிச்சைக்காரின்னு சொன்னியே, அந்த கதி நம்ம எல்லாருக்கும் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பாரு, நீ பாட்டுக்கு அப்படி ஏதாவது பண்ணி ஏதாவது ஏட கூட ஆயிட போதுரா. தயவு செஞ்சு உன்னோட எண்ணத்தை இதோட விட்டுரு. என் மனசுல நான் ரொம்ப பெரிய கணக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஸ்வேதா திரும்ப வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. அவ மட்டும் வந்துட்டான்னா நடக்கிற ஆட்டமே வேற. மொத்த ஆட்டத்தை அவ மாத்தி எழுதி காட்டுவா. அது வரைக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா வீட்டுக்குள்ள நடந்துக்கோடா. நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா பார்த்து நடந்துக்கோ. நான் சொத்து வேணும்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சு நடந்துக்கிட்டா உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை காத்துக்கிட்டு இருக்கு. சரிம்மா, நீ சொன்னதை நான் யோசிச்சு பார்க்கறேன். பெட்டிவே ரொம்ப பழசாச்சுமா. நீங்க என்ன வாய்க்கு வாய் பழசாயிடுச்சுங்கிறீங்க? வீட்ல கூட தான் நம்ம அம்மாக்கு வயசாகுது, அதனால வயசாயிடுச்சுன்னு தூக்கி போட்டுற முடியுமா? ஐயோ அம்மா, உங்ககிட்ட எல்லாம் பேசினால ஜெயிக்க முடியாதுமா. அண்ணே, எப்படியாவது சரி பண்ணி கொடுங்கண்ணே. எனக்கு இந்த பெட்டினா ரொம்ப உசுரு. மா, இந்த பெட்டி வேணா உனக்கு உசுரா இருக்கலாம், ஆனா அந்த பெட்டிக்கு உசுறு கம்மியாயிருச்சே. அதனால இந்த பெட்டியை தூக்கி போறது நல்லது. உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல பீரோ வாங்கி கொடுக்க சொல்லு. இல்லண்ணே, வேண்டாம். ஏமா, அவர் உங்க சின்ன மாமா மாதிரி அக்கறை இல்லாதவரா? இல்ல, என் வீட்டுக்காரருக்கு என் மேல நிறைய அக்கறை இருக்கு. கேட்டா மட்டும் இல்ல, கேட்காம கூட வாங்கி தருவாரு. இருந்தாலும் அவருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான் சரி பண்ணி வச்சுக்க ஆசைப்படுற. சரிம்மா, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். இதுக்கு மேல நான் அவனை சமாதானப்படுத்த விரும்பல. நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் பண்ணி தரேன். உடஞ்ச பெட்டி போய் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. இதை பத்தி நான் யோசிச்சு கூட பார்க்கலையே. அவளுக்குன்னு ஒரு பீரோ கூட இல்லையே.
வாங்கன்றதுக்கப்புறம் வாங்க வாங்க. வெளியில பாவம் துணிமணியில் ஒரு ட்ரங்க் போட்டியில் வச்சுருந்தா அது இப்போ உடஞ்சி போச்சு. அதான் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமே. முகமே பாவம் ஆடி போயிடுச்சு. அவள் துணியெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு புது பீரோ வாங்கி கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பீரோ வாங்கி மேலே ரூமில் வச்சு அவளோட துணிமணியெல்லாம் அதில் வச்சுக்க சொல்லணும். சரிண்ணே, எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டுமா? அன்னைக்கு வாங்குற பீரோ நல்லா இருக்கணும், பார்த்து செலக்ட் பண்ணுங்க. சரிண்ணே. அண்ணே, என்னண்ணே இந்த பீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? பீரோ ரொம்ப நல்லா இருக்கு கார்த்தி. ஆமாண்ணே, எனக்கும் பிடிச்சிருக்குண்ணே. அது மட்டும் இல்லை, திடீர்னு வெண்ணிலா வந்து நின்று மாமா இந்த பீரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அப்ப சூப்பரு. கண்டிப்பா வெண்ணிலா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். இது உடனே வீட்டுல கொண்டு போய் இறக்கி அக்கா வசத்திருப்போம். கார்த்தி அண்ணே, இப்போ நான் மில்லு கிளம்புறேன், கொஞ்ச நேரத்தில் பீரோ வந்துடும். சரி, வந்த உடனே நான் சொன்ன மாதிரி நீ பீரோவை கொண்டு போய் மேலே என் ரூமில் வச்சு. சரிண்ணே. சாவியை உங்கள் அண்ணிக்கிட்ட நீ கொடுத்துடணும். நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரி, நீங்கள் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பீரோ வந்துடும். சரிண்ணே. அவளை பார்த்துக்கோங்க. வாங்க போகலாம். எப்படியாவது சரி பண்ணி கொடுங்கண்ணே. எனக்கு இந்த பெட்டினா ரொம்ப உசுரு. என் வீட்டுக்காரருக்கு என் மேல நிறைய அக்கறை இருக்கு. கேட்டா மட்டும் இல்ல, கேட்காம கூட வாங்கி தருவாரு. வெண்ணிலா, காலையில் மூஞ்சி எப்படி தூக்கி வச்சுட்டு இருந்த அந்த பெட்டி மாதிரியோ முகமும் அஷ்ட கோணல் இருந்துச்சு. இப்போ பீரோ பார்த்தோன்னா முகத்தில் தன்னால சிரிப்பு வரும். நில்லுங்க. என்ன மாப்பிள, எதுக்காக திடீர்னு பீரோ வீட்டுக்கு வந்திருக்கு? அது இல்லத்த, முத்தரச மாமா தான் வீட்டுக்கு கொண்டு வந்து அவர் ரூம்ல வைக்க சொன்னாரு. வெண்ணிலாக்கோட பெட்டி உடஞ்சு போச்சு இல்லையா, அதுக்காக தான் மாமா பீரோ வாங்கி கொடுத்து விட்டுருக்காரு. பீரோலாம் வேண்டாம், எடுத்துட்டு போக சொல்லுங்க. மா, என்னம்மா, எதுக்காகம்மா இப்படி சொல்ற? ஏய், சொன்னா கேளு. விளக்கெல்லாம் கொடுக்க முடியாது. முத்தரச வீட ரெண்டா பிரிக்கிறதுனே முடிவு பண்ணிருக்கானா? இந்த பீரோ இப்ப வீட்டுக்குள்ள போகவே கூடாது. முத வேலையா வெளியே எடுத்துட்டு போங்க, இல்ல நான் வெளியே போயிடுவேன். என்னத்த இப்படிலாம் பேசுறீங்க? மாப்பிள, தயவு செஞ்சு நான் சொல்லும் போதே கேட்டா எல்லாருக்கும் நல்லது. இல்ல முடியாது அது இதுன்னு பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா யாருக்குமே நல்லதில்ல சொல்லிட்டேன். அது இல்லத்த, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ஏற்கனவே இருந்த பெட்டி உடஞ்சு போச்சு, அதனாலதான் அக்காவோட புடவையெல்லாம் வைக்கிறதுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு. பெட்டி உடஞ்சதுன்னு திரும்ப திரும்ப சொல்றீங்களே. இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை வருவோம் இந்த ஒரு பீரோவால உடஞ்சு போகணுமா? முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட அமைதி கொலையணும், இல்ல நான் வெளியில போகணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் இதை பண்ணுங்க. இல்லத்த, வேண்டாம். நீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ளை. எனக்கு இருக்கிற கோவத்துல அது இதுன்னு ஏதாவது வார்த்தையை விட்டுட்டேன்னா அப்புறம் கொட்டின வார்த்தையை அள்ள முடியாது. தயவு பண்ணி இதோட விட்டுருங்க. இப்ப மட்டும் அந்த பீரோ வெளியில போகல, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, அத்தையை விட இந்த வீட்ல எதுவும் முக்கியம் இல்ல. அவங்களுக்கு இஷ்டம் இல்லாத விஷயம் இந்த வீட்ல எதுவும் நடக்க கூடாது. தயவு செஞ்சு இதை எடுத்துட்டு போக சொல்லுங்க. சொன்னா கேளுங்க கௌதம். இது இங்கே இருக்கட்டும்.
எப்படி இருந்தாலும் இந்த பீரோ உள்ள போயே ஆகணும். அன்னிக்காக நம்மளால இது கூட பண்ண முடியலனா நம்ம இந்த வீட்ல இருக்கிறதே வேஸ்ட் கௌதம். மா இதுக்கு மேல இங்க வச்சு அதான் மேல விழுந்து டேமேஜ் ஆகி போயிருமா? நான் கடைக்கே கொண்டு போறேமா. சரி சரி, இதை எடுத்து இப்படி ஓரமா வச்சிடுங்க. சரிங்கம்மா, குடிங்கப்பா. ஜனனி, முத்தரச மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததை சொல்லி நான் வர சொல்லவா? இல்ல வேண்டாம் கௌதம், அண்ணனை சும்மா சும்மா டார்ச்சர் பண்ண வேணாம். ஒண்ணு செய்வோம், நம்ம வேணா நேர்ல போயிட்டு இந்த விஷயத்த பக்குவமா சொல்லி அப்புறமா புரிய வைப்போம். நாம அவசரப்பட்டு இப்பவே ஃபோன் பண்ணி எதையும் சொல்ல வேணாம். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நாங்க போயிட்டு அண்ணனை கூப்பிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறமா நீங்க உள்ள எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுங்க. சரிங்கம்மா, நாங்க எல்லாரும் வெளியே வெயிட் பண்றோம். டேய் வாங்கடா. வீட்ல அன்னைக்கு பீரோ ஆர்டர் பண்ணீங்கல்ல? ஆமா. இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நில்லுங்க. இப்ப மட்டும் அந்த பீரோ வெளியில போகல, அதுக்கப்புறம் இந்த வீட்ல நான் இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு இஷ்டம் இல்லாத விஷயம் இந்த வீட்ல எதுவும் நடக்க கூடாது. அந்த வீட்டுக்குள்ள அவங்க சந்தோஷமா நடமாடுறத பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு. எந்த நேரமும் கலக்கத்தோட அம்மா என்ன சொல்லுவாங்களோ, அக்கா என்ன சொல்லிடுமோன்னு, மத்தவங்க எல்லாம் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்து பயந்து அண்ணி நடமாடுறத பாக்க சகிக்கலன்னு. கண்டிப்பா நீங்க இந்த பீரோவை எப்படியாவது வீட்டுக்குள்ள கொண்டு போய் அன்னைக்கு கொடுக்கணும்னு. இல்லம்மா, இப்போ சித்தி வேணான்னு சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் பீரோவை மறுபடியும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்தோன்னா அது என்னன்னு நீங்க அம்மா ஒரு 2 நாளைக்கு கோவப்படுவாங்க. நீங்க நினைச்சா அவங்கள சமாதானம் பண்ண முடியாதா? நீங்க இப்படி அமைதியா இருந்தா அண்ணியோட மனசு எவ்வளவு பாடுபடும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி ஜனனி, நீங்க 2 பேரும் போங்க, நான் பின்னாடியே வரேன். முத்துமாமா, எதுக்கு மறுபடியும் பீரோவை உள்ள கொண்டு வர சொல்ற? வேணாம் முத்துமாமா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அமைதியா இரு. நல்ல காரியம் நடக்கும் போது தடங்களா பேசக்கூடாது. சும்மா இரு. இது நம்ம மேல எடுத்துட்டு போனோம். என்ன முத்துமாமா, நீ பிரச்சனைய புரிஞ்சுக்காம பேசுற. அத்தை ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இப்ப இந்த நேரத்துல இது வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் முத்துமாமா. சொன்னா கேளு முத்துமாமா, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிற. வேணாம் மாமா. ஒன்னும் ஆகாது, சித்தி கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ தைரியமா இரு. அண்ணே, அம்மா உன்னை கூப்பிடுது. வரேன். சித்தி கூப்பிட்டியா? என்ன முத்தரசு, எதுவுமே தெரியாத மாதிரி என் முன்னாடி வந்து நிக்கிற? பீரோ விஷயத்துல நான் என்ன சொன்னேன், ஏது சொன்னேனே உனக்கு இந்த வீட்டுக்குள்ள யாருமே சொல்லலையா? நான் சொல்றது கொஞ்சம் கேள. நான் என்ன மீறி கொண்டு போய் அந்த பீரோவை ஓ ரூமுக்குள்ள வச்சதுக்கு அப்புறமா இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியுதுப்பா. என்ன விட, எங்க எல்லாரையும் விட புதுசா வந்த உன் பொண்டாட்டி உனக்கு முக்கியமா போயிட்டான். அது மட்டும் நல்லா தெரியுதுப்பா. உனக்கு அவதான் பெருசு. என்னையெல்லாம் கால்ல போட்டு தேய்ச்சிருவ. நான் உனக்கு செல்லா காசு தானே. உனக்கு அவதான் பெருசா போச்சு. ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் நீ யோசிக்கிற? வேண்டாப்பா, இனிமேலும் பேசி விரோதத்தை வளர்த்துக்கிறதுக்கு நான் விரும்பல. நீ முடிவு பண்ணிட்டலப்பா. இனிமே நான் என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இது சம்பந்தமா இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம். ஏன்னா கொஞ்ச நஞ்சம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதும்
மொத்தமா அப்படியே உடைஞ்சு விழுந்துரும் போல இருக்கு. வேண்டாம் முத்தரசு, கொஞ்சம் தனியா விடு. கோவத்துல இருக்கும்போது எதுவும் பேச வேண்டாம். போய் வேலையை பாரு. சித்தி சித்தி நான் என்ன நான் தான் சொன்னல முத்து மாமா அது வேணான்னு. அதை மீறி பண்ணிட்டே மாமா. வெண்ணிலா கொஞ்சம் அமைதியா இரு. சித்தி தான் அப்படி பேசிட்டு நீ என்னடானா அது கோவத்தில் இருக்கு. கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும், விடு. கௌதம் இங்க வாங்க. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். டேய் இருங்கண்ணே, இங்க பாருங்க, சரிங்க. ஆச்சா சாவி கொடுங்க. இருங்க, நான் அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். சொல்லு வெண்ணிலா, பீரோ பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு முத்து மாமா. நான் மட்டும் நேர்ல உன் கூட வந்திருந்தா இந்த பீரோவை தான் பார்த்து வாங்கியிருப்பேன். ஐயோ அண்ணி, இந்த பீரோ வாங்குறதுக்கு நாங்க கடைக்கு போனோம் இல்லையா, அங்க வந்து நீங்களே செலக்ட் பண்ண மாதிரி தோணுதா அண்ணன் சொன்னாரு. அதனாலதான் இந்த பீரோவே வாங்கி கொடுத்தாரு. எப்படி முத்து மாமா உனக்கு தெரிஞ்சது? நீ தான் சொன்ன. நானே சொன்னனா? அப்படின்னா அப்படின்னா அப்படிதான். வா. என்ன அவ்வளவுதானா? நான் வாங்கி கொடுத்த புது படம் ஒண்ணு கூட காணோம். அது அது எங்கன்னு கேட்ட கேட்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்கிற. நீ முதல்ல ஏந்திரி முத்து மாமா. ஏன் ஆசீர்வாதம் வாங்கணுமா? ஐயோ முத்து மாமா, நீ முதல்ல எந்திரின்னு சொல்றல. எதுக்கு? பெட்டு கடியில போய் இத்தனை புடவை வச்சிருக்கே, எதுக்கு? பெட்டுக்கு அடியில வச்சா இஸ்திரி போட்ட மாதிரி கலையாம இருக்கும்ல, அதுக்குதான். ஓ, கிட்டத்தட்ட பீரோவே ஃபுல்லா ஆயிடுச்சு. இத்தனை பொருள் அங்கங்க வச்சு நீ குடும்பம் நடத்தியிருக்க. நியாயமா பார்த்தா இன்னொரு பீரோ வாங்கணும் போல இருக்கு. பொருளெல்லாம் பார்த்து கவனமா வைங்க. சரிண்ணே. எல்லா ஜாமான் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் பார்த்தா கொண்டு வந்துருக்கேன். சித்தி, எதுக்கு இப்ப இந்த சாமான் செட்லாம் வந்து வீட்டுல இறங்கி இருக்கு? நாங்கெல்லாம் இனிமே தனியா சமையல் பண்ணிக்கிறோம். நீங்க தனியா சமைச்சு தனியா சாப்பிட்டுக்குங்க. தனியா? வேணான்னு சொல்லி பேசு முத்து மாமா. அதெல்லாம் வேணான்னு சொல்லு. ஏய், நீ பேசாத. இன்னைக்கு புதுசா வந்த பீரோக்குள்ள புடவையை வச்சு அடுக்கிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அவ நகைகளை அடுக்குவீங்க. அப்புறம் நிலம், வீட்டு பத்திரம், மொத்த பணத்தையும் அதுக்குள்ள அடுக்குவ. அடுக்கிட்டு கொத்த சாவியாவை இடுப்புல தொங்க விட்டு வீட்டுக்கு நடுவுல அப்படியே நடமாட விடுவ. வீட்டோட கொத்து சாவி எப்போ ரெண்டா மாறுதோ அப்ப அதிகாரமும் ரெண்டாயிடுச்சுன்னு தானே அர்த்தம். தேவையில்லாம வீட்டுக்குள்ள நான் பெரியவளா நீ பெரியவளாங்கிற பிரச்சனையும் வரும். சித்தி, சித்தி, நான் அந்த மாதிரி பண்ணுவேனா சித்தி? சத்தியமா அப்படி ஒரு எண்ணம் கூட எனக்கு வராது சித்தி. சித்தி, இது உன் வீடு சித்தி. அப்படி எல்லாம் நினைச்சிருந்தனா நீ எல்லா விஷயத்திலயும்
நீ கிழிச்ச கோட்டை நான் தாண்ட மாட்டேன் சித்தி அப்படின்னு நின்னு இருக்கணும். ஆனா எதுலயுமே அப்படி இல்லையே. எல்லாமே நீயா முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்ட. இங்க பாருப்பா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றேங்கிற மிகப்பெரிய திமிரு வெண்ணிலாவுக்கு இருக்கு தெரியுமா? சத்தியமா அப்படியெல்லாம் இல்ல. ஏய், உன்னை பேச வேண்டாம்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. தாலி கட்டி வீட்டுக்கு விட்டுட்டு வந்து பொண்டாட்டி அவ சந்தோஷப்படுறதுக்கு ஒரு பீரோ வாங்கி கொடுக்கறது கூட எனக்கு உரிமை இல்லை சித்தி. சித்தி நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல, அவளோட துணிமணி மட்டும்தான் சித்தி இருக்கு. இப்ப எல்லாத்தையும் பாவம் உள்ள அடிக்கிட்டா சந்தோஷமா இருக்கா. இப்ப போய் நான் அடுக்கிறதெல்லாம் வெளியே போடு, நான் பீரோ திருப்பியும் கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னா சின்ன சந்தோஷம் சித்தி. அந்த சந்தோஷத்தை எடுக்கணுமா சித்தி? எங்க மொத்த பேர் சந்தோஷமா கேட்டா உனக்கு எதுவுமே இல்ல, அப்படித்தானே? இல்ல சித்தி, நான் அந்த மாதிரிலாம் பண்ணுவேனா சித்தி? இல்ல முத்தரசு, இந்த வீட்டுக்குள்ள எங்களுக்கு நயா பைசா மரியாதையும் இல்ல, உரிமையும் இல்ல. சித்தி அந்த மாதிரி நினைக்கிறேன் தான் சொத்தை சம பங்கா பிரிச்சு கொடுக்கணும்னு நினைச்சிருப்பா சித்தி. இப்ப என்னப்பா, சொத்தை நீ கொடுக்க வந்த, நான் வாங்கிக்கல அப்படின்னு சொல்லி காட்டுறியா? ஐயோ சித்தி, உனக்கு என்ன சித்தி ஆச்சு? நான் எதை சொன்னாலும் நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நான் என்ன? சித்தி நான் இப்ப சொல்றது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. அந்த பீரோ வெண்ணிலாவோட துணி வைக்கிறதுக்காக மட்டும்தான் சித்தி இருக்கும். போதுமா சித்தி? சித்தி அதுக்குள்ள இருக்க அவளோட நகை நட்டு அது எல்லாத்தையும் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துரு சித்தி. அது நீ உன் லாக்கருக்குள்ள வச்சுக்கோ சித்தி. வெண்ணிலா, அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து நீ முதல்ல சித்திக்கிட்ட கொடு போ. மாமா, நீ உன் கையில கொடு. அத்தை, சித்தி இதான் கடைசி. இதுக்கு மேல உனக்கு பிடிக்காத எந்த பொருளும் அனுமதி இல்லாம ஒரு சின்ன துரும்பு கூட இந்த வீட்டுக்குள்ள வராது சித்தி. இத பாருப்பா, இப்படி எல்லாம் சால்ஜாப்பு சொல்லி என்ன சமாதானப்படுத்திட்டா எல்லாமே முடிஞ்சிடும் நினைக்காத. அம்மா, அண்ணன் இவ்ளோ தூரம் இறங்கி வந்து பேசுது. இங்க பாரு, நகையெல்லாம் கூட கொடுத்துருச்சு. இனிமே நீ சொல்ற மாதிரி எதுவும் நடக்காதுமா. அப்படி இருக்கும்போது ஏமா இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற? கொஞ்சம் இறங்கி வந்து பேசுமா. ஆமாம்மா, எனக்கும் அண்ணன் சொல்றதுல உடன்பாடு இருக்கு. நீ கோவப்படாதம்மா, உன் பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்துருமா. என்னக்கா திடீர்னு பயங்கர ஞான உதயம் வந்து ரொம்ப உருப்படியா பேசுற? அண்ணே, மருதண்ணனும் பூங்கோதை அக்காவும் அதிசயமா அம்மாவை சமாதானப்படுத்திட்டாங்க. நீங்க இதோட இங்க இருந்து கிளம்பிடுங்க. இல்லனா மறுபடியும் ஏதாவது பேச்சு வளர்ந்து திரும்பவும் ஏதாவது புதுசா பிரச்சனை வரப்போகுது. நீங்க கிளம்புங்கண்ணே. இப்ப தெரியுதுல்லம்மா, இந்த சாவி உன் கையில இருக்கும்போதுதாம்மா அதுக்கு ஒரு கம்பீரமே வருது. அம்மா, நீதாம்மா எஜமானி. ஜெயிச்ச சந்தோஷத்தோட கம்பீரமா இருமா. மனசுல எந்த கவலையும் வச்சுக்காதம்மா. முத்து மாமாவை பொறுத்த வரைக்கும் சித்தின்னு பாப்பாரா இல்ல பொண்டாட்டின்னு பாப்பாரா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. ஏய்,
எங்க அம்மா வந்து உன்னை அப்படிலாம் பண்ணாங்களா? கமுக்கமா இன்னும் அம்மா வீட்ல இருந்தே கிளம்ப மாட்டேங்கிற. அண்ணன் உங்க பக்கத்துல நிக்கிறதையோ இல்ல எதிர்காலத்துல எல்லா விஷயத்திலயும் அவர் ஜெயிக்கிறதையோ யாராலையும் எப்பயும் தடுக்க முடியாது அண்ணி. பொண்டாட்டிய விட்டு கொடுக்காத ஆம்பளை எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சிருவாங்க அண்ணி. அண்ணி அண்ணி வேணாம் வேணாம், உடனே கனவுக்கு மட்டும் போயிடாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இனி வீட்ல அண்ணனோட ராஜ்யம் தான், அவரு தான் ஜெயிக்க போறாரு. இதுல ஜெயிச்ச மாதிரி எல்லாத்திலயும் ஜெயிச்சிருவாரு. வெண்ணிலா கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம ஜனனிய பிரிக்கணும். அப்பதான் அந்த வெண்ணிலாவை என்ன செஞ்சாலும் கேக்குறதுக்கு நாதி இருக்காத. நேரம் வரும்போது எப்படியாவது அந்த வேலைய கச்சிதமா செஞ்சு முடிக்கிறேன். அதை மட்டும் நீ செஞ்சு முடி, அதுக்கப்புறம் அவளை கதற வச்சிடலாம். சித்தியை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டேன். அதுக்காக சங்கடப்படுறியா? தப்பா எடுத்துக்காத. என்ன முத்து மாமா, நீ என்கிட்ட இப்படி பேசுறதுதான் எனக்கு சங்கடமா இருக்கு. என்கிட்ட போய் நீ வந்து இப்படி பிரிச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. உன் நகை ஏன் நகைன்ட்டு. சின்னம்மா நகை வேணும்னு கேட்டப்ப கூட உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு குடுக்கறேன்னு சொன்னனே தவிர கொடுக்க மாட்டேங்கிற வார்த்தை என் வாயில இருந்து வரல, தெரியுமா? சரி சரி, புரிஞ்சிருச்சு. கேட்டது தப்புதான், ஒத்துக்கிறேன். அத்தை ரொம்ப கோச்சிக்கிட்டு இருந்தா உனக்கும் சங்கடம், எனக்கும் நிம்மதியா இருக்காது தானே. அத்தை சமாதானம் ஆயிட்டாங்கன்னு நீ தான் சொல்ற. ஆனா சித்தியை பார்த்தா சமாதானம் ஆன மாதிரி தெரியலையே. பேசாம கொஞ்சம் தள்ளி இருந்தா சரியாயிடும் தோணுது. ஐயோ அதெல்லாம் வேணாம் முத்து மாமா. ஏன்? நீ தனி கொடுத்தனும் போறத பத்தி தானே பேசுற. நம்ம கல்யாணம் அவசர கல்யாணமா நடந்துருச்சு. தாலி கட்டுறதுக்கு நிமிஷம் வரைக்கும் மனசுக்குள்ள அத்தனை கலக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சந்தோஷமே வந்துச்சு. ஆனா நீ அப்ப கூட சந்தோஷமா இல்ல முத்து மாமா. அந்த நாள் பதட்டத்திலேயே கழிஞ்சிடுச்சு. நீ என்ன அந்த புடவையில நல்லா பாத்தியா இல்லையான்னு கூட தெரியல. அதனாலதான் மாமா கேக்குறேன். சரி, தாராளமா கட்டிக்கோ. சரி முத்து மாமா, நான் போய் இப்பவே அந்த புடவை எடுத்து வைக்கிறேன். என் முகூர்த்த புடவையே காணும் ஜனனி. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்கேன். இத முதல்ல சொல்லக்கூடாதா? நான் தான் உங்க புடவைய ட்ரை வாஷ்க்கு கொடுத்திருக்கேன். எப்போ ஜனனி? என் புடவையெல்லாம் கொடுக்கும்போது உங்களுதும் ட்ரை வாஷ் பண்ணா நல்லா இருக்குமேன்னு நினைச்சு கொடுத்தேன். போ ஜனனி, அதெல்லாம் ஒன்னும் ட்ரை வாஷ் வேணாம். எனக்கு உடனே புடவை வேணும், கொண்டு வர சொல்ல. குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க அண்ணி. உங்களை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ போன் போடு. ட்ரை வாஷ்க்கு பட்டு புடவை கொடுத்திருந்தல, அது கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வரீங்களா? சரிம்மா, கொண்டு வந்துடுறேம்மா. ஜரிகை நூல் எப்படி வெளியே வந்திருக்குன்னு. ஏமா, ஒரு சின்ன நூல் இத்தினோண்டு பிரிஞ்சு வந்திருக்கு. அதுக்கு போய் சங்கடப்படுறீங்களேம்மா. வருத்தப்படாதீங்கம்மா. சில துணியெல்லாம் பெரிய டேமேஜ் ஆயிருக்குமா. அப்படின்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நான் கையில துவைச்சிருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்கவே ஆயிருக்காது. துவைச்சு நூல் வர வச்சதும் இல்லாம இப்படி என்கிட்ட சமாதானம் வேற சொல்றீங்க. இது என் கல்யாண புடவை, உங்களுக்கு தெரியுமா? சாரிம்மா, சாரிம்மா. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேம்மா. சாரிம்மா, மன்னிச்சுக்கோங்கம்மா. நான் வரேம்மா. அண்ணி, அண்ணி எனக்கு புரியுது அண்ணி. சாரி அண்ணி. உன் ஜாரி எல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு இந்த புடவைய மட்டும் எடுத்துறாத, புரிஞ்சுதா? ரொம்ப அக்கறைப்பட்டு கடைசியில என்ன ஆச்சுன்னு பாரு. இதெல்லாம் உனக்கு தேவையா? நான் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை இந்த மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசியிருப்பேனா? இதுதாண்டி கூட பிறந்தவளுக்கும் மத்தவளுக்கும் உள்ள வித்தியாசம். ஏய், ரத்த சொந்தங்கிறது சும்மா நினைச்சிட்டு இருக்கியா? தெரியுமா, புடவை பெருசா தங்கச்சி பெருசான்னு கேட்டா எனக்கு என் தங்கச்சி தான் பெருசுன்னு நான் சொல்லுவேன். ஆனா புடவை தான் முக்கியம்னு அந்த வெண்ணிலா காமிச்சிட்டு போயிட்டால.
அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான் உன்னோட அருமை அவளுக்கு தெரியல. இங்க பாரு, இவ்ளோ நாள் நீ வந்து அவளை தாங்கினதெல்லாம் மறந்துட்டு அசிங்கப்படுத்திட்டால. ஜனனி, இந்த அவமானம் எல்லாம் உனக்கு தேவையான யோசி. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோ. ஜனனி அத்தை பாவம் தெரியுமா, ரொம்ப முகம் வாடி போச்சு. நீ திட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பூங்குத அத்தை வேற வந்து, பாத்தியா நீ எப்ப பார்த்தாலும் தாங்குவல்ல, உன்னை வந்து எப்படி திட்டிட்டு போற பாருன்னு உங்க 2 பேத்துக்கும் சண்டை மூட்டி விட பார்த்தாங்க தெரியுமா. எப்பவுமே யாராவது ஏதாவது உன்னை பத்தி சொன்னா ஜனனி அத்தை ரொம்ப கோவமா எதிர்த்து பேசுவாங்க. ஆனா ஜனனி அத்தையும் கேட்டுட்டு ரொம்ப அமைதியா நின்னுட்டு இருந்தாங்க. ஜனனி அத்தைய பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்துச்சு. அத்தை உன் மேல ரொம்ப கோவமா இருக்குமா. நான் ஒன்னும் வேணும்னு பண்ணல ருத்ரா. புடவையோட நூல் பிரிஞ்சு வந்ததும் அந்த கோவத்துல அப்படி பேசிட்டேன். ஜனனிய போய் நான் அப்படி திட்டுவேனா? பின்ன நல்லா கண்ணா பின்னாடி திட்டிட்டு இப்ப என்னடானா திட்டுவேனான்னு கேட்ட என்ன அர்த்தம்? கோவனா 2 அடி கூட அடிச்சுக்கோ, ஆனா இந்த மாதிரி கோச்சிக்காத ஜனனி. இதுவே உன் புடவைனா நீ கோச்சிக்காம இருப்பியா? அந்த ஆளு மட்டும் உன் புடவை எப்படி ஏதாவது பண்ணிருந்தா நீ எவ்வளவு கோவப்பட்டிருப்ப. இங்க பாருங்க, என் புடவை கிழிஞ்சிருந்தா கூட ஏன் கிழிச்சிங்கன்னு நான் கேட்டிருக்க மாட்டேன். அண்ணி தானே அப்படின்னு நான் எதுவும் சொல்லாம விட்டுருப்பேன். ஆனா உங்களுக்கு என்ன விட புடவை முக்கியமா போயிடுச்சுல. உங்க மன்னிப்பெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. ஜனனி ஜனனி இங்க பாரு, சொன்னா கேளு, இப்படி எல்லாம் பண்ணாத, அப்புறம் நான் அழுதுருவேன். நீங்க அழுதாலும் சரி சிரிச்சாலும் சரி அத பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம், புரியுதா? கடைசியில என்னையே பல்ல புடிச்சு பதம் பார்த்துட்டீங்கல்ல. வேணாம் அண்ணி, எனக்கு இத்தனை நாள் நீங்க யாரு என்னங்கிறது புரியாம போயிடுச்சு. இந்த வீட்டுக்கு நீங்க தான் எஜமானிங்கிறது நிரூபிச்சிட்டீங்க அண்ணி. அந்த பீரோக்காக நான் எவ்வளவு வாதாடினேன், அத அத்தனையும் மறந்துட்டு இன்னைக்கு நான் தான் முத்தரசம் பொண்டாட்டி, மத்தவங்களாம் எனக்கு அடிமையா தான் இருக்கணும்னு சொல்லாம சொல்லிட்டீங்கல்ல. ஒரு தங்கச்சி அக்கா திட்டுனா பதிலுக்கு தங்கச்சி இப்படிதான் திட்டுவாளா? நீ எல்லாம் என் தங்கச்சியா? என்னம்மா நீ என்னை விட மோசமா இருக்க, இப்படி அழுவுற? போ, யாரும் வந்து பேசாதீங்க. என்ன நீ, நான் அழுதுட்டு இருக்கேன், நீ இப்படி சிரிக்கிற? அண்ணி, நான் கோச்சிக்கிட்டது நிஜம் நம்பிட்டீங்களா? கொஞ்சம் அலைய விடலான்னு பார்த்தேன், இப்படி வந்து குழந்தைய விட மோசமா அழுறீங்க. நீ தானே நான் அழ வச்ச. என்னம்மா நீ சாக்லேட் கேட்டு அழுற குழந்தை மாதிரி பேன அழுதுட்டு இருக்க? நல்லா அழவே மாட்டேன் தெரியுமா? என்னெல்லாம் பார்த்து நீ கத்துக்கோ எப்படி அழாம இருக்கணும்னு. ஐயா, சரியான அழுகுடி பாப்பாவா இருக்கீங்களே. நில்லு ஜனனி, வேணாம், உன்னை நான் விட மாட்டேன் இன்னைக்கு. முத்ரா, புடிச்சிட்டேனா? மாட்னியா? ஜனனி இங்க வா. என்னக்கா? என்னடி? ஷூ, ஏய், சரியான மானங்கிட்ட பழப்பு பொழைக்கிற. அவ உன்னை கேவலப்படுத்திட்டு போனா, அவகிட்ட போய் ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்க.
அறிவில்ல உனக்கெல்லாம். நான் கொஞ்சம் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சீன் போட்ட உடனே இதாண்டா சந்தர்ப்பம்னு வந்து கோல் மூட்டி விடுறீங்களா? இந்த மாதிரிலாம் கோல் மூட்டி என்னையும் எங்க அண்ணையும் பிரிக்க முடியாது, புரியுதா? அதனால இந்த கோல் மூட்டுறது, அடுத்தவங்களை கெடுக்கிறதுலாம் உங்களோட வச்சுக்கோங்க. ஏன் பக்கம் வந்துடாதீங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். பின்னாடி என்ன பண்றாங்க? வேஸ்டான பொருள் எல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்கம்மா. அதான் ஒரே நாத்தமா நாறுது. சரிக்கா, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. வரதண்ணே, இதுதான் அந்த முகூர்த்த புடவை. இத வச்சுதான் அவளை கதற வைக்கணும் மருதண்ணே. என்ன பண்ண போற? அதான் பின்னாடி எரிஞ்சிட்டு இருக்குல்ல பழைய குப்பை, பழைய துணியெல்லாம், அதுல கொண்டு போய் இத வீச போறேன். எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும். நீ சொல்றது நல்லதா இருக்கு. வழக்கமா இப்படி மத்தவங்க போட்டு போகி கொண்டாடுறத விட அவ கையாலேயே அவ புடவைய போட்டு போகி கொண்டாட வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல? சூப்பர்னே, அப்படியே பண்ணிடலாம். சரி சரி, நீ பீரோ மூட. இது வெண்ணிலா அம்மாவோட புடவையாச்சே. வெண்ணிலா அம்மா புடவையை போய் பழைய துணி மூட்டைக்குள்ள வைக்கிறாங்களே, எதுக்குன்னு தெரியலையே. அண்ணே, பிரசாதம் எடுத்துக்கோங்க. வெண்ணிலா, அது வெளியே பின்னால பழைய துணி, குப்பை எல்லாமே எரிச்சிட்டு இருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் இருந்தது, அதையும் நான் எடுத்து வச்சு கட்டி வச்சிருக்கேன். நீ அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? சரிங்க அண்ணே. இதையும் சேர்த்து வச்சு எரிச்சிருங்க. மாமா கிட்ட சென்னைக்கு போறதுக்கு பட்டு புடவை கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஊருக்கு போறதுக்கு தேவையான எல்லா புடவையும் எடுத்து வச்சிடணும். இங்க தானே வச்சேன். பழைய துணி, பொருள் எல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இருந்தது, அதையும் நான் எடுத்து அங்க கட்டி வச்சிருக்கேன். நீ அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? ஒருவேளை அந்த மூட்டையில என் புடவை ஏதாவது போயிருக்குமோ? ஐயோ, அமுதா போட்டாத. ஐயோ,
பூங்கோதா அண்ணி, முதல்ல வெளியில வாங்க. என்னது இது? எரிக்கிறதுக்குன்னு வச்சிருந்த பழைய துணி மூட்டைக்குள்ள இத வச்சது நீங்க தானே? ஆமா, இப்ப எதுக்கு வந்து ஏன் மேல பழி போடுற? உன்ன மாதிரி எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? வாயை மூடிட்டு கம்முன்னு வேலையை பாரு. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அண்ணி, அநியாயமா போய் சொல்லாதீங்க. இது உங்களுக்கே அடுக்காது. நான் கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் புடவைய கொண்டு வந்து வேஸ்ட் மூட்டைக்குள்ள வச்சிருக்கீங்க. நான் வந்ததும் எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்டயே சொல்லி இதை எரிக்க கொண்டு போய் கொடுக்க சொல்லிட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க.